Hi team, myself மணிமேகலை சில்வர் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். நான் பிடிசிடி டீம்லேருந்து பேசுகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிறது தலைமை பண்பு. அது வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்வேவரிங் கரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறாத ஒரு தைரியம். ஒரு தலைவனாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாறாமல் ஒரு தைரியம்ன்றது இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, அது கரெக்டான டிசிஷனாக இருக்கணும். அப்போ தான் உங்களை ஃபாலோ பண்ணுற உங்களோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், உங்களோட டவுன்லைன்ஸாக இருக்கட்டும், அவங்களுமே நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்புவாங்க. ஸோ அந்த பிரேவ்னஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு லீடர்ஸ்க்குமே கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு தலைவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு உங்களோட விஷயத்தில் நீங்கள் உங்களோட பேச்சை நீங்கள் கேட்கணும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட விஷயம், நீங்கள் டிசைட் பண்ண விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். எப்போ அந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதோ, நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்களோ, அப்போ தான் உங்களை ஃபாலோ பண்ணி வர்ற லீடர்ஸுமே உங்கள் கண்ட்ரோலுக்கு உங்களோட விஷயத்தை அவங்க ஏற்றுப்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆஸ் எ லீடராக அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுமே மேலே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்றது வரும். ஸோ ஒரு லீடர் அப்படி ஒரு தலைமை பண்பு வகிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா, முக்கியமான பண்பு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியம். எ கீன் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் அப்படிங்கிறவன், ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, நம்ம டீம், நமக்கு கீழே வர்ற நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டீமாக இருக்கட்டும், அவங்கள நல்வழியில் நம்ம கூட்டிகிட்டு போகணும். அதுதான் முக்கியமான ஒரு பண்பு. நீதி நெறியோடு இருக்கணும். ஸோ அந்த பண்பை ஒவ்வொரு லீடருமே வளர்த்துக்கணும். அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் ஒரு நல்ல லீடர். அதே மாதிரி டிசிஷன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா, ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு முடிவாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை ஃபாலோ பண்ணுற லீடர்ஸ் அதை டூப்ளிகேட் பண்ணுவாங்க. அவங்க லீடர்ஸ்க்கு, அவங்களுக்கு கீழே வர டவுன்லைன்ஸ்க்கு, அவங்க உங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்களோ அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட அவங்க டூப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக ஒரு லீடருக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதையுமே நம்ம வளர்த்துக்கணும். ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க நம்ம ஒரு பிளான், அதாவது டெஃபினிஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிளானில் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு அந்த பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு ஒரு பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும்போது, அவங்களுமே அதை ஒரு நம்பிக்கை, உங்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் அதை எடுத்து பண்ணுவாங்க, சக்ஸஸ் பண்ணுவாங்க. நீங்களுமே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இதை பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு டபுள் மைண்டடோடு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வர லீடர்ஸுமே அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர, அவங்க இதை எடுத்து பண்ணலாமா இல்லை வேணாவா, நம்ம லீடரே இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு லீடர்ன்ற பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம பண்ணுற முடிவு கரெக்டாக அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை நம்ம அதை அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம டவுன்லைன்ஸ்க்குமே அதை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது த ஹேபிட் ஆஃப் டூயிங் மோர் தென் பேட் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு அவங்க நமக்கு ஒரு பணம், ஒரு மந்த்லி ஒரு பணம்ன்றதை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோடு முடிஞ்சிடக்கூடாது. நம்ம அதுக்கான ஒர்க்கு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு லீடராக இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு டீமையே நம்ம கீழே வச்சுருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கடமை ரொம்ப முக்கியம். ஏதோ கடனுக்காக செய்கிறோம், ஏதோ நம்ம வேலை செய்யணும், அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லாமல், கடமைக்காக செய்யணும். அவங்க கொடுக்குற வேலை, அவங்க கொடுக்குற சம்பளத்துக்குமே மேலே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் நிறைய நாலேஜ் நம்மளால் எடுத்துக்கவும் முடியும், நிறைய கற்றுக்கவும் முடியும். நம்ம இன்னும் மேலே தான் போகவும் முடியும். நிறைய கற்றுக்கிட்டா எந்த ஒரு
இதுவும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு லாஸும் ஆக போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக தோல்வி அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக கடமைக்காக, அதாவது கடனுக்காக ஒரு விஷயத்த வந்து நான் இது வந்து சும்மா பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு பண்ணுறவங்க கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திப்பாங்க. ஆனால் இது நம்மளோட கடமை, இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும், இதை பண்ணணும், அதே மாதிரி நம்மளோட டவுன்லைன்ஸுக்குமே நம்ம சொல்லித் தரணும் அப்படின்னு எப்போ ஒரு லீடர் வந்து முன்னுக்கு வராங்களோ, அப்போ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வெற்றின்றதை தான் நோக்கி பயணிப்பாங்க, அவங்களும் சரி அவங்க டீமுமே சரி. ஸோ இதையுமே நம்ம ஒரு லீடராக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்ளியஸிங் பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு நபரை நம்ம பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம ஒரு நபரை சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்க மேலே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்கள பார்த்த உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம ஓகே, அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸ்டாக, ஒரு உண்மையான ஒரு ஒரு நீதி நெறியோடு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ளே நினச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஆஸ் எ லீடராக இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி நற்பண்புகள் எல்லாத்தையுமே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. அதாவது சிம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன? பேசிக்காக சிம்பத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு 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 கரிசனம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அப்படி கூட சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு புரிதல், ஓகேங்களா? இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தலைமை நமக்கு மேலே இருக்கிற லீடர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து இந்த சிம்பத்தி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் கிடையாது. நான் பணம் கொடுக்குறேன், நீ வேலை செய், அவ்வளோதான். அந்த ஒரு தாட்டோடு தான் இருப்பாங்க. ஸோ அந்த தாட் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்மளோட கம்பெனி பொறுத்த வரைக்கும், நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும், நம்மளோட இடத்துல நம்மளோட சிஸ்டம் அது கிடையாது. ஸோ நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்றது நம்மளோட சிஸ்டம் கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி அந்த அந்த லீடர் தலைமை பண்பை வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோடையே நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு 3 மாதம் பல மாதம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒருத்தர் வந்து போகிறாரு, ரெகுலராக அந்த ஹோட்டலில் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் போய் அவங்கள பார்க்குறாரு, அவரோட விஷயங்கள் எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் கழித்து இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அதே நபர், அங்கே வேலை செஞ்சிட்ருந்த நபர் பல வருடமாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறாரு. ஸோ இவருக்கு ஒரு டவுட், இவரை நம்ம அங்கே பார்த்தோமே, சரி நம்ம இவர்கிட்ட போய் கேட்போம் சொல்லிவிட்டு இவர்கிட்ட போய் கேட்குறாரு. சார், நீங்கள் அங்கே தானே ஒர்க் பண்ணிகிட்ருந்தீங்க, எதுக்காக மாறுனீங்க, என்ன ரீசன் சொல்லி சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே ஒரு தலைமை, எனக்கு ஒரு லீடர், எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாங்க, என்னை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க 24/7. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, அங்கே உட்காராதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் வேறு கம்பெனி, வேறு இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஹோட்டலில் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் இந்த ஹோட்டல்லையுமே எனக்கு மேலே மேனேஜர்ன்றவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து என்னை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க, வர்றாங்க, அதே கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேட்குற விதம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இங்கே வேலை பார்க்குறதுல ஏதாவது ஒரு அசௌகரியம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணுமா, இப்படி ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோடு கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஹோட்டலுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நான் அதனால் இந்த ஹோட்டலில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது, ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாராம். ஸோ இதுதான் விஷயம். இப்போது இதே சினாரியோ நம்மளோட லீடர்ஷிப்பில் கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுமே நமக்கு கீழே இருக்கிறவங்களையுமே நம்மள மாதிரி ஒரு லீடராக கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ இந்த சினாரியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா பொறுமை, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லீடராக இருக்கிறீங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பொறுமைன்றது ரொம்ப அவசியம். அது இருந்தால் கண்டிப்பாக அந்த குவாலிட்டி நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ன்றதை கண்டிப்பாக நம்ம மேலே போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வில்லிங்னஸ் டு அஸ்யூம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். தலைமை பண்பு, ஒரு லீடர் அப்படின்னா, நீ ஒரு தலைவன் அப்படின்னா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? இதையுமே நான் ஒரு சின்ன ஸ்டோரியோடையே சொல்கிறேன். நம்ம அப்துல் கலாம் சார் அவங்களோட ஸ்டோரியை வச்சே நான் சொல்கிறேன். இப்போ 1979 பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவில் வந்து ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க.
சார் வந்து அப்போ அங்கே வந்து மிஷினரி டைரக்டரில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு கீழே ஒரு 1000 பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 1979 வந்து 7 மணிக்கு அந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அந்த டீம் வந்து சேர்ந்து வந்து சார்கிட்ட வந்து ஒரு சஜஷன் எல்லாம் ஒரு டீமை கோஆர்டினேஷன் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 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 சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்ணுவாங்கள்ல. ஸோ சிஸ்டத்தில் கொடுத்து கரெக்ட் பண்ணும்போது சிஸ்டம் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ சார் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, நமக்கு வந்து ஃபால்ட் வந்து நிறைய இருக்குது, ஸோ நீங்கள் வந்து லான்ச் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. டீமோடு சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. ஓகே சொல்லிவிட்டு அந்த லான்ச் பண்ணுறாங்க அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி என்ன சொல்ல, ஒரு துரதிர்ஷ்டவசமாக அந்த பே ஆஃப் பங்கல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட் வந்து ஃபெயில் ஆகுது. அந்த அந்த ராக்கெட் லான்ச்சிங் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ உடனே ப்ரெஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து அந்த டீமோட லீடர் வந்து சதீஷ் தவான், அவர் அந்த டீமில் லீடராக இருந்தார். அப்போது அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் அவர் சொல்கிறாரு, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார், இந்த ஃபெயிலுக்கு வந்து இந்த மிஸ்டேக் வந்து காரணம் நான் தான் அப்படிங்கிறத அவர் அங்கே எல்லோரும் முன்னாடியும் பத்திரிக்கை முன்னாடியுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், எந்த இடத்துல மிஸ்டேக்குன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட விஷயங்களை வந்து அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து சாரோட பொறுப்புலேயே தலைமையிலேயே வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட பொறுப்புலேயே வந்து இந்த இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்க, ரொம்ப கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்பயுமே ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் அதே சதீஷ் தவான் அவங்க வந்து சார்கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் போய் பேசுங்க, ஏன்னா இப்போ வெற்றி கொண்டாடுறோம், நீங்கள் போய் பேசுங்க. ஒரு தலைமைக்கான முழு பொறுப்புன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த இடத்துல வந்து தோல்வியாக இருந்தாலும் சரி, தோல்வியை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், வெற்றியை வந்து அவங்க டீமுக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த பொறுப்பு கண்டிப்பாக ஒரு தலைமை ஒரு பண்பு வகிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொறுப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணுன்றது இந்த ஸ்டோரியிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட வெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 5% ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு லீடராக ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 2 பேருக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லி தரணும் அப்படின்னா, அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களோட சேர்ந்து அந்த டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். அதாவது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, ட்ரைனிங் சப்போர்ட் கண்டிப்பாக மஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம டீமில் நிறைய ட்ரைனிங்கிறது எடுக்கிறாங்க நம்ம டீம் லீடர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாருமே கண்டிப்பாக மஸ்ட். அது எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்போ நிறைய நாலேஜ் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளை கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஸ் எ லீடராக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு நீங்கள் சொல்லி தர முடியும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆஃப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணணும், ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும். சரிங்களா? ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறது மூலம் நம்ம நாலேஜுமே எடுத்துக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எப்பயுமே நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். எந்த விஷயமும் நம்ம டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவிட்டி மட்டுமே நம்ம ஷேர் பண்ணணும். அதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், இல்லை 1 டே கோலாக கூட இருக்கலாம். இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, ஓகே, நாளைக்கே ஒரு ஐடியா எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கோல் தான். ஸோ அதுவுமே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து மேலே போக முடியும், சக்ஸஸை நோக்கி பயணிக்க முடியும். இது வந்து என்னோடய லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லீடர் சிம்பத்தி அண்ட் எம்பத்தினா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எம்பத்தி மீன்ஸ், இப்போது சிம்பத்தின்றது நீங்கள் அவங்க மேலே ஒரு அனுதாபப்படுறது. எம்பத்தின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணமோ காசோ கொடுத்து வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து டீமில் நம்மளோட சிஸ்டம் என்னன்றதை சொல்லி கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு, இப்போ உடஞ்சி உட்காடுறாங்க, நமக்கு டீம் ஃபார்ம் ஆகலை அப்படின்றாங்க அவங்க டவுன்லைன்ஸ் தான், அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுங்க ஆஸ் எ லீடராக. அதுதான் அந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கை கொடுத்து தூக்குங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே, நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே ஓரளவு ரொம்ப முக்கியமான, எல்லாமே ஒரு லீடராக இருக்கீங்க, ஒரு தலைமை பண்பு நீங்கள் வகிக்கிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குவாலிட்டிஸ். ஸோ இது எல்லாருமே இதை கடைப்பிடிக்கணும். இதோட என்னோடய ஸ்பீச் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ லீடர்ஸ். விஷ் யூ வெல்த்.